விடுதலை புலிகளின் தலைவர் இறப்பு சகோதரர் தகவல். முள்ளிவாய்க்கால் போர் உண்மையை மூடிமறைக்கும் சரத் வீரசேகர. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் ஆயுதங்களுடன் அடிதடியில் ஈடுபட்டு அமைச்சர். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு முதல் முறையாக வீரவணக்க நிகழ்வை டென்மார்க்கில் நடத்த உள்ளதாக அவரது சகோதரன் வேலுப்பிள்ளை மனோகரன் தெரிவித்துள்ளார். பிரபாகரன் பெயரில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும் அவரது வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கவும் வீரவணக்க நிகழ்வு நடத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஈழப்போரின் இறுதிக்கட்டத்தில், அதாவது 2009 மே 18 வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறந்துவிட்டார் என இலங்கை ராணுவம் அறிவித்தது. இந்த நிலையில் பிரபாகரனுக்கு முதல் முறையாக வீரவணக்க நிகழ்வை டென்மார்க்கில் வரும் 18ஆம் தேதி நடத்த உள்ளோம். பிரபாகரன் இறந்துவிட்டதாக இலங்கை ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாளிலேயே வீரவணக்க நிகழ்வு நடைபெறுகின்றது. மேலும் விடுதலை புலிகள் அமைப்பு இதுவரை பிரபாகரனுக்கோ அவரது குடும்பத்துக்கோ வீரவணக்கம் செலுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2009 முள்ளிவாய்க்கால் போரில் 7221 பேர் கொல்லப்பட்டதாக பொய்யாட தரவை நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வெளியிட்டதுடன் போர்க்குற்ற ஆதாரங்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பதிவு செய்துள்ளார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் நேற்றைய தினம் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இறுதிப் போர் நடைபெற்ற வேளை கிளிநொச்சி மாவட்ட, முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்களின் பதிவில் 5,50,000 மக்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது. போர் முடிந்தபோது இராணுவத்தால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 3,75,000 பேர். மீதி மக்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் போரில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். யுத்தம் முடிந்த பின்னர் பல தரப்புகள் வேறுபட்ட எண்ணிக்கையில் கொல்லப்பட்ட மக்களின் தொகையை வெளியிட்டன. உதாரணமாக, ஐநாவின் தருஸ்மன் அறிக்கை 40,000 பேர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது. எனவே சரத் வீரசேகர பொய்யான தரவுகளை கூறி இறுதிப் போரில் இனப்படுகொலை நடைபெறவில்லை, அப்போரில் மிக குறைவாக விடுதலை புலிகள் உட்பட 7,000 பேர் கொல்லப்பட்டதாக பொய்ப்பித்தலாட்டம் போடுகின்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அரசிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். திருகோணமலை மூதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக 4 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே மைத்ரிபால மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்க அவர்களின் உறவுகளுக்கு முழு உரித்துண்டு. அதை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது. எனவே இறுதிப் போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும். அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்கக்கூடாது. வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என்று அரசிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நினைவேந்தல் நிகழ்வை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனது ஆட்சியில் நல்லாட்சி அரசில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்த அனுமதி வழங்கியிருந்தேன். உயிரிழந்தவர்களை வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எனக்கு இருக்கவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்திற்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதனை ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர ஒப்புக்கொண்டுள்ளார். வெளிநாட்டில் உள்ள தனது மகனை பார்ப்பதற்காக தனது மனைவியை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்காக கடந்த 14ஆம் திகதி காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அவர் சென்றிருந்தார். அங்கு ராஜாங்க அமைச்சர் தனது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் துப்பாக்கி ஏந்தியவாறு விமான நிலையத்திற்குள் நுழைய முற்பட்டதுடன் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அரசு அமைச்சரிடம் பயணச்சீட்டுடன் விமான நிலையத்திற்குள் நுழையுமாறு கூறியுள்ளனர். துப்பாக்கி ஏந்தியவர்களை விமான நிலையத்துக்குள் அனுமதிக்க முடியாது என்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர பாதுகாப்பு அதிகாரிகளை திட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவால் விமான நிலைய வளாகத்திற்குள் பொருட்களை கொண்டு செல்லும் நபர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. ராஜாங்க அமைச்சரின் மனைவி கொண்டு வந்த சில பயண பொதிகளை ஏற்றி செல்வதற்காக ராஜாங்க அமைச்சர் 700 ரூபாவை பொருட்களை கொண்டு செல்பவர்களுக்கு வழங்கியிருந்த நிலையில் அந்த தொகை போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக கசிந்துள்ள நிலையில் தாக்குதல் சம்பவத்தை ராஜாங்க அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மோட்டோ கட்சியின் அதிகாரத்தை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைப்பற்றியுள்ளதாக பிவதுருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். மோட்டோ கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷவின் கருத்துக்களை ரணில் கண்டுகொள்வதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்தி கொள்ள மோட்டோ கட்சி விரும்பிய போதிலும் அதனை அதிபர் ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். முதலில் அதிபர் தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தில் ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார். அதிபர் தேர்தலில் அடையும் தோல்வி மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற தேர்தலை பாதிக்கும் என்பதால் இவ்வாறு முதலில் அதிபர் தேர்தலை நடத்த வேண்டாம் என மொட்டு கட்சி கோருகின்றது. எனினும் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது நாட்டுக்கு செய்யும் பாதக செயலாகவே கருதப்பட வேண்டும். அடிக்கடி அதிபருக்கும் பெசிலுக்கும் இடையில் சந்திப்பு நடத்தப்படுவதன் மூலம் மொட்டு கட்சியின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் மொட்டு கட்சியின் 10 பேருக்கு அமைச்சு பதவி வழங்காவிட்டால் எதிர்க்கட்சியில் அமர்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் அந்த 10 பேருக்கும் அமைச்சு பதவி வழங்கவில்லை. எனினும் மொட்டு கட்சியினர் எதிர்க்கட்சியில் அமரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என வெளியாகும் தகவல்கள் அடிப்படையற்றவை என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி நாடு நல்லதொரு நிலையை அடைந்ததன் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடாத்தப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முதலில் நாடாளுமன்ற தேர்தலா அல்லது ஜனாதிபதி தேர்தலா இடம்பெறும் என்ற குழப்பம் அரசியல் கட்சிகள் உட்பட பொதுமக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலே நடத்தப்பட வேண்டும். ஆனால் நாடாளுமன்றத்தை கலைப்பதனூடாக பொது தேர்தலை நடத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.